Okay, right. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் அந்த ரமலானுடைய மாதத்தின் 1/3 பகுதியை கழித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய இரவு நேரங்களை அல்லாஹுடைய மார்க்கத்தோடு கழிக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஏதாவது ஒன்றை படித்து எங்களை நாங்கள் இரையச்சமுள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழுகின்ற ஒரு மனிதன் சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிறான். சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கின்ற பொழுது பலதரப்பட்ட மனிதர்களோடு அவன் உறவை பேணுகின்றான். அந்த அடிப்படையில் ஒரு உண்மையான முஸ்லிம் தான் தேர்வு செய்கின்ற நண்பனை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி படித்தோம். அதே போன்று சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிற மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது விரும்பியோ விரும்பாமலோ தன்னுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தவர்களாக வசிப்பவர்களோடு அவன் சேர்ந்து பழகுகின்றான். அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தவர்களுக்கு, அயலவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் என்ன சொல்லித்தருகிறது என்பதையும் நாங்கள் படித்தோம். அன்பார்ந்தவர்களே, சமூகமாக வாழுகின்ற ஒரு மனிதன் குடும்ப உறவுகளை தாண்டி, இரத்த உறவுகளை தாண்டி, நண்பர்கள் என்ற அந்த வட்டாரத்தை தாண்டி, அக்கம் பக்கத்தவர்கள், அயலவர்கள் என்பதை தாண்டி சமூகத்தில் பொதுவான மனிதர்களோடு, தன்னோடு எந்த விதத்திலும் தொடர்பு வைக்காத சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்களோடு, அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களோடு ஏதோ ஒரு அமைப்பில் உறவு வைத்து வாழ வேண்டிய நிலையில் மனிதன் இருக்கிறான். அப்படி வாழ்வதனால தான் இந்த உலகமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. படைத்தவன் அல்லாஹ்வும் அப்படித்தான் மனித செயற்பாடுகளை அமைத்து வைத்திருக்கிறான். இப்படி சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக ஒரு முஸ்லிம் வாழுகின்ற பொழுது அவன் அந்த சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும்,
என்ற அடிப்படையில் இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல்களை பார்ப்பதுதான் இன்றைய தலைப்பின் நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே 55வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்று சொன்னாலே நலவை நாடுவதுதான் என்றார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், நலவை நாட வேண்டும் என்றால் யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று கேட்ட பொழுதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நலவை நாட வேண்டும், வலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்துக்கு நலவை நாட வேண்டும், வலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு நலவை நாட வேண்டும், வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் இருக்கின்ற தலைவர்களுக்கு நலவை நாட வேண்டும், வ ஆம்மத்திஹிம், அவர்களில் இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு, சமூக அங்கத்தவர்களுக்கு நலவை நாட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர், உண்மையான முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் யாருக்கெல்லாம் நலவை நாட வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான், உண்மையான முஸ்லிம் தன்னுடைய மார்க்க பணியை சரியாக செய்ய வேண்டுமா, தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றுகிற மனிதனாக மாற வேண்டுமா, அவன் எப்பொழுதும் சமூகத்தில் இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு நலவை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் அந்த முஸ்லிமோடு அதிகம் உறவு வைக்கக்கூடியவர்கள் முஸ்லிமானவர்கள் என்ற அடிப்படையில், இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற இன்னொரு முஸ்லிமோடு, சக முஸ்லிமோடு எப்படி உறவை பேண வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் முதலாவது பார்த்துவிட்டு, சமூகத்தில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களோடு, மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ரப்பாக, அல்லாஹ்வை ரப்பாகவும் அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது நபி அவர்களையும் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் என்ற நிலைக்கு வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், அவர்களுடைய கரத்தை பிடித்து ஒரு உறுதிமொழி எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாயஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அலா இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதற்கும், வ ஈதாஇஸ் ஸகா, ஸகாத்து கொடுப்பதற்கும் நான் உறுதிமொழி அளித்தேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் கரத்தை பிடித்து நான் தொழுகையை பேணி நடப்பேன், பொருளாதாரத்துக்கான கடமை ஸகாத்தையும் கொடுத்து வருவேன் என்று உறுதிமொழி அளித்துவிட்டு, அடுத்ததாக எதற்கு உறுதிமொழி அளித்தார்கள் தெரியுமா, வன்னுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நலவை நாடுவேன், ஒவ்வொரு முஸ்லிமோடும் நான் நல்ல முறையில் நடப்பேன் என்பதை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உறுதிமொழியாக அளித்தேன் என்கிற செய்தியை புகாரியிலே 57வது செய்தியாகவும், முஸ்லிமில் வருகின்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அதை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தவர். பொருளாதார கடமை என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை, அந்த ஜக்காத்தையும் நிறைவேற்றி விட்டால் ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு, அடுத்த முஸ்லிமுக்கு எல்லா வகையிலும் நலவை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற அழகான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் இந்த உறுதிமொழி வழங்கலில் முஸ்லிமுக்கு நலவை நாட வேண்டும் என்பதையும் உறுதிமொழியாக வழங்க வேண்டும் என்று சொன்னதிலிருந்து அதன் பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுவது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எந்தளவு அவசியமோ, பொருளாதார வசதி உள்ளவன்
எப்படி ஜக்காத்து கொடுப்பது அவசியமோ அதே போன்றுதான் சக முஸ்லிம்களோடு சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிம் அடுத்த முஸ்லிம்களுக்கு எப்பொழுதும் நலவை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் சக முஸ்லிம்களோடு வாழுகிற பொழுது எதுவெல்லாம் தனக்கு நல்லது என்று நினைப்பானோ அதையெல்லாம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டும். எதையெல்லாம் தனக்கு கெட்டது, தனக்கு ஆபத்து தரக்கூடியது, தனக்கு தீங்கிழைக்கக்கூடியது என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்யாமல் முஸ்லிமோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், புகாரியிலே, முஸ்லிமிலே, எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிற ஒரு நபிமொழிதான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டார்கள், ஐயுல் முஸ்லிமீன அஃவல், முஸ்லீம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி என்றார்கள். தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அடுத்த முஸ்லிம்களை நிம்மதியாக வாழச் செய்பவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது சக முஸ்லிம்களுக்கு நாட வேண்டிய நலவு என்றால் சுருக்கம் தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய உடல் உறுப்புகளாலோ அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் நடந்து விடாமல் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான முஸ்லிமுக்கு இலக்கணம், உண்மை முஸ்லிமுக்குள்ள அடிப்படை என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நானும் நீங்களும் பொதுப்படையாக படித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கடிகள், சோதனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்கள்? முஸ்லிம் சமூகத்தின் பிற்பட்ட காலப்பகுதி சோதனைகள் நிறைந்த காலப்பகுதியாக இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமான சோதனை வந்து கொண்டே இருக்கும். பின்னால் வருகின்ற சோதனை முன்னால் வருகின்ற சோதனையை சாதாரணமானதாக ஆக்கிவிடும் என்ற வார்த்தையின் மூலம் வருகின்ற ஒவ்வொரு சோதனையும் வலுத்து கொண்டே போகும், கடுமையாகிக் கொண்டே செல்லும் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சோதனைகள் வருகிற பொழுது ஒரு முஸ்லிம் என்ன நினைப்பான் தெரியுமா? ஹாதிஹி முஹ்லிகதி, இந்த சோதனையில் நாளும் அழிந்து போய் விடுவேன். ஒவ்வொரு சோதனையை பார்க்கிற பொழுதும் ஒரு முஸ்லிமுடைய மனநிலை அப்படித்தானாம் இருக்கும். இந்த சோதனை அழிவுதான், இந்த சோதனை அழிவுதான், இப்படியே பல சோதனைகளை கடத்தி கொண்டு போவான். இப்படி சோதனைகள் நிறைந்த காலத்திலே ஒரு முஃமின் தன்னை நரகத்திலிருந்தும் தூரமாக்கி சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்தார்கள். அதிலே ஒன்று என்ன? அவன் மரணிக்கின்ற பொழுது சோதனை வந்து தனக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன நிலை என்கிற நிலை வந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹுவை ஆழமாக நம்பியவனாகவும் மறுமையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தவனாகவும் அவனுக்கு மௌத்து வரட்டும் என்றார்கள். இது முதலாவது, ஈமானை பலப்படுத்த வேண்டும். சோதனைகள் நிறைந்த காலம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானின் 1/3 பகுதியை கழித்திருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான இன்னொரு சோதனையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் வாழுகிற நாங்கள் அடைந்திருக்கிறோம். தலைக்கு மேலால் குண்டுகளும் ஆபத்தை விளைவிக்கின்ற குண்டுகள் மழை பொழிகின்றன, பறந்து செல்லுகின்றன. அது எங்களுடைய தலையில் விழுந்து விடுமோ, நாங்கள் வாழுகிற பகுதியில் விழுந்து விடுமோ, எங்களுடைய மாடி கட்டிடத்துக்கு மேலால் விழுந்து விடுமோ என்று அச்சப்படுகிற இந்த நிலையில் தவறியாவது
ஒரு ஆபத்தை விளைவிக்கின்ற ஒரு ஒரு குண்டு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நாங்கள் வசிக்கிற இடத்தில் விழுந்தால் என்னுடைய உயிரும் போய்விடுமே, நானும் மரணத்தை சந்திக்கலாமே என்கிற ஒரு அச்ச உணர்வோடு வாழுகிற நிலை எங்களுக்கு வந்தால் எப்படி எங்களை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும்? அல்லாஹுவின் மீது ஆழமான நம்பிக்கையை வைக்க வேண்டும். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான், அவனுடைய உதவி எனக்கு இருக்கிறது, முஸ்லிம் சமூகத்துக்கு அவனுடைய உதவி இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கையோடு இருப்பதோடு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நான் மரணித்து விட்டால் நான் மறுமை நாளையிலே மீண்டும் எழுப்பப்படுவேன். அந்த மறுமையில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான். அந்த மறுமையில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு வாழ்வோமாக இருந்தால் இந்த வினாடி மரணம் வந்தாலும் நானும் நீங்களும் அஞ்சத் தேவையில்லை என்ற ஒரு பாடத்தை சொல்லித்தந்த, அதற்கான அடிப்படையை விதைத்த அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது சொன்னார்கள், சோதனைகள் நிறைந்த காலத்தில் இந்த சோதனையில் நானும் அழிந்து போகலாமே என்று நினைக்கக்கூடிய, அச்சப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவன் எப்படி வாழ வேண்டும்? வல்யத்தி இலன்னாஸ் அல்லதி யுஹிப்பு அன் யுக்தா இலை. தனக்கு என்னென்ன நலவுகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புகிறானோ அந்த நலவுகளையெல்லாம் அடுத்தவர்களுக்கு செய்கிற நிலையில் வாழ வேண்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனக்கு என்னென்ன நலவுகள் நடக்க வேண்டும் என்று நான் வாழ்க்கையிலே ஆசைப்படுவேனோ, சமூகமாக வாழுகிற நேரம் அடுத்த மனிதர்களுக்கு, அடுத்த முஸ்லீம்களுக்கு அந்த நலவு நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ வேண்டும். சோதனை நிறைந்த காலம். சில நேரம் சந்தைகளிலே, சூப்பர் மார்க்கெட்டுகளிலே உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு நான் ஆசைப்படுவேன், எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. அதையே நான் அடுத்தவர்களுக்கு ஆசைப்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு உணவை கொடுக்க ஆசைப்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுபவன் எப்பொழுதும் இந்த சிந்தனையிலே வாழ வேண்டும். எனக்கு என்னென்ன நலவுகள் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேனோ அந்த நலவுகளெல்லாம் அடுத்தவர்களுக்கு நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்வதுதான் மரணத்தை சோதனை நிறைந்த காலத்தில் எதிர்பார்த்து வாழுகிற மனிதன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையை காட்டித் தந்தார்கள். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே சமூகமாக வாழுகிற பொழுது எனக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, எனக்கு தீங்கு நடந்துவிடக்கூடாது, எனக்கு உணவு பற்றாக்குறை வரக்கூடாது, எனக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்றல்லவா ஆசைப்படுவோம். அதே போன்றுதான் சக முஸ்லீம்களுக்கு, அடுத்த சகோதரர்களுக்கு எந்த நெருக்கடியும் வந்துவிடக்கூடாது, எந்த சோதனையும் வந்துவிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நல்ல மனநிலையோடு அடுத்த மனிதர்களோடு வாழ வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்தார்கள் என்ற அடிப்படையை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிம் சோதனைகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து வருகிற இந்த காலகட்டத்திலே இரண்டு மனநிலையை உருவாக்க வேண்டும். ஒன்று என்ன? அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை, என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், இந்த சோதனையில் நான் மரணித்து அழிந்து போனாலும் என்ற ரப்பு மறுமையில் என்னை கைவிட மாட்டான் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு உலகத்திலே ஒரு வினாடி வாழ கிடைத்தாலும், ஒரு நிமிடம் வாழ கிடைத்தாலும், ஒரு மணித்தியாலம் வாழ கிடைத்தாலும், ஒரு வாரம் ஒரு மாதம் வாழ கிடைத்தாலும் அடுத்த மனிதர்களுக்கு, அடுத்த முஸ்லீம்களுக்கு நல்லது செய்து கொண்டும் தீயது செய்யாமலும் வாழ்ந்தால் இதுதான் சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற மனிதனுக்கு அழகான வழிமுறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்தார்கள் என்ற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற மனிதன் எப்பொழுதும் அவன் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை என்ன? இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நல்ல காரியமாக இருக்குமோ அந்த நல்ல காரியத்தை சமூகத்தில் அடுத்த மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவனாகவும்,
எதுவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் தீமையாக, பாவமாக, கெட்டதாக இருக்கிறதோ அவைகளை அடுத்தவர்களை விட்டும் தடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இது சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிற முஸ்லிமுக்கு மிக முக்கியமான அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தில் அங்கத்தவனாக வாழுகிற மனிதனை பற்றி ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தினார்கள். புகாரியிலே 2493 இலக்க செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி பாதுகாத்து வாழுகின்ற அந்த மனிதனுக்கும், அல்லாஹ்வுடைய வரம்புகளை தாண்டி சென்று அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்ற அந்த மனிதனுக்கும் உதாரணம் கமசலி கௌமின், ஒரு கூட்டத்தை போன்றது. எப்படிப்பட்ட கூட்டம்? இஸ்தஹமு அலா சஃபீனத்தின், அவர்கள் துண்டு குலுக்கி போட்டு ஒரு கப்பலில் பயணம் செய்கிறார்கள். ஃபஅஸாப பஅதுஹும் அலாஹா, அந்த கப்பல் 2 தட்டு கப்பல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாரார் கீழ் மாடியில இருக்கிறார்கள். வபஅதுஹும் அஸ்ஃபலஹா, இன்னொரு சாரார் கீழ் மாடியிலே, ஒரு சாரார் மேல் மாடியிலும் ஒரு சாரார் கீழ் மாடியிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது ஃபகான அல்லதி ஃபி அஸ்ஃபலிஹா, கீழே இருப்பவர்களுக்கு இதஸ்தகௌ மினல் மா, தண்ணீர் தேவைப்பட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மர்ரு அலா மன் ஃபௌகஹும், மேலே சென்றுதான் தண்ணீர் எடுக்க வேண்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஃபகாலு, கீழே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்னா ஹரக்னா ஃபி நஸீபினா ஹர்கன், எங்களுடைய தட்டிலே நாங்கள் ஒரு துவாலையிட்டு ஒரு ஓட்டையை இடுவோமாக இருந்தால், வலம் நுஸி மன் ஃபௌகனா, நாங்கள் மேலுள்ளவர்களை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, கீழிருந்து எங்களுக்கு தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கீழுள்ள சமூகம் முயற்சி செய்கிற பொழுது ஃபஇ யத்ருகூஹும் வமா அராது ஹலகு ஜமீஆ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உதாரணம் சொல்கிறார்கள்? கீழுள்ளவர்கள் தண்ணீரை எடுப்பதற்கு கப்பலில் ஒரு துளையிட போகிறார்கள். மேலுள்ளவர்கள் அதை பார்த்துவிட்டு சும்மா இருந்தாலோ, அல்லது கீழே இருக்கின்ற ஏனையவர்கள் அதை பார்த்து சும்மா இருந்தாலோ என்ன நடக்கும்? அந்த கப்பல் துளையிடப்பட்டு தண்ணீர் உள்ளே ஏறி முழு கப்பலும் தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு அனைவரும் அழிந்து போவார்கள். வஇன் அகது அலா ஐதீஹிம், கப்பலில் துளையிட விரும்புகிற அவர்களுடைய கையை பிடித்து அவர்களை தடுத்து நிறுத்தினால் நஜவ் வனஜவ் ஜமீஆ, அவர்கள், அந்த சமூகமும் பாதுகாக்கப்படும், அந்த கப்பலில் உள்ள அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். இப்படி அழகான ஒரு உதாரணத்தை சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன? சமூகத்தில் ஒரு தீமை நடக்கிறது, சமூகத்திலே ஒரு பாவம் நடக்கிறது, அந்த தீமையை தடுப்பவனாக, அந்த தீமையை எச்சரிப்பவனாகத்தான் அந்த சமூகத்துக்கு நலவு நாடக்கூடிய மனிதன் இருக்க வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சமூகத்திலே 10 பேர் நல்லது தெரியாமல் வாழுகிறார்களா? மார்க்கம் தெரியாமல் வாழுகிறார்களா? இஸ்லாம் தெரியாமல் வாழுகிறார்களா? எங்களுக்கு மார்க்கம் தெரியுமா? எங்களுக்கு இஸ்லாம் தெரியுமா? எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியுமா? எங்கள் மீதுள்ள கடமை என்ன? சமூகத்தில் மற்றவர்களுக்கு அந்த நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி சொல்லுகிறான்? அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் சிலர் சிலருக்கு உதவியாளர்கள், உற்ற நண்பர்கள். எதனால்? யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், நல்லதை சொல்லிக் கொடுப்பார்கள், தீமையை தடுப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சமூகத்தில் இருக்கின்ற நாங்கள் அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமையும் பொறுப்பும் என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரிந்த நலவை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தீமை என்று தெரிந்ததை, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பாவம் என்று படித்ததை விட்டும் அடுத்தவர்களை தடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து
மறுமையில் வெற்றி பெறலாம் என்கிற அந்த நல்ல உணர்வை கொண்டவனாக, சமூக சிந்தனை கொண்டவனாக, சமூக சீர்திருத்தத்தில் ஆர்வம் கொண்டவனாக உண்மையான முஸ்லிம் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த அடிப்படையில் சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருப்போமாக இருந்தால் இதுவே போதும். உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமோடு, சமூகத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற முஸ்லிம்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்தில் சுருக்கமாக நானும் நீங்களும் விளங்குவோம். இது அல்லாத இன்னும் பல பொறுப்புகளும் இன்னும் பல கடமைகளும் இருந்தாலும் சுருக்கமாக சமூகத்தில் ஒரு அங்கத்தவன் நான் முஸ்லிம், முஸ்லிமான அடுத்த அங்கத்தவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்பதில் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு செயற்பட்டால் ஏனைய கடமைகளை செய்வது இலகுவாக இருக்கும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் பேசுகின்ற நாங்கள் அதிகமாக வாழ்வது முஸ்லிம் அல்லாத அந்த சகோதரர்களோடு, மாற்று மதத்தவர்களோடு வாழுகிறோம். அவர்களும் எங்களுடைய சமூகத்தில் அங்கத்துவம் பெறுகிறார்கள். இந்த கட்டத்தில் அவர்களோடு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் படிப்பது மிக முக்கியமானது, மிக அவசியமானது என்ற அடிப்படையில் மாற்று மதத்தவர்கள் என்ற அந்த சமூகத்தோடு நானும் நீங்களும் வாழுகிற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்கிற பாடத்தையும் படித்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிற காலம், மாற்று மதத்தவர்களுடைய அநியாயங்களும் கொடுமைகளும் தாங்க முடியாத கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? ஒரு சாராருக்கு அபிசீனியா, இன்றைய சோமாலியா, அன்றைக்கு நஜாஷி மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பிரதேசத்துக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அனுமதி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் ஜஃபர் ரதியல்லாஹுடைய தலைமைக்கு கீழால் ஒரு கூட்டம் எத்தியோப்பியா அந்த பகுதிக்கு, இன்றைக்கு சோமாலியா என்று சொல்கிறோம், நஜாஷி மன்னருடைய அந்த ஆட்சி செய்கிற அந்த பகுதிக்கு போனார்கள். அது மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சகோதரர்களே. அங்கு சென்ற அவர்களை நிம்மதியாக இருக்கக்கூடாது, அந்த பகுதியிலிருந்தும் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் என்ன செய்தார்கள்? அபிசீனியா வரைக்கும் பயணம் செய்தார்கள். அங்கு சென்று என்ன செய்தார்கள்? அந்த நஜாஷி மன்னரிடத்திலே இவர் எங்களுடையும் விரோதி, ஈசா நபி அவர்களுடையும் விரோதி, கிறிஸ்தவர்களுடையும் விரோதிகள் என்று அங்கே அடையாளப்படுத்திய பொழுது அந்த நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? மார்க்கத்தை விட்டு கொடுக்கவில்லை, இஸ்லாத்தை விட்டு கொடுக்கவில்லை. இஸ்லாத்தின் தனித்துவத்தை அந்த நஜாஷி மன்னருக்கும் அவருடைய சபையில் இருந்த மக்களுக்கும் அழகாக எடுத்து சொன்னார்கள். சூரா மரியத்தை அழகாக எடுத்து ஓதி காட்டி, மரியம் என்றால் யார், ஈசா நபி என்பவர் யார், இஸ்லாம் அவர்களை பற்றி என்ன சொல்கிறது என்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தனித்துவம், அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், மனிதர்களை வணங்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஈசா நபியை வணங்கக்கூடாது, மரியமை வணங்கக்கூடாது. ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மரியம் அவர்கள் கற்பு சுத்தமானவர்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ்வுடைய கலிமாவின் அடிப்படையில் அற்புதமாக கிடைத்தது என்று குர்ஆன் சொல்லிக் கொடுத்த பாடத்தை அதே வடிவத்தில் அழகாக எடுத்து சொன்னார்கள். அந்த நஜாஷி மன்னர் வரலாற்றிலே முஸ்லிமாக அடையாளப்படுத்தப்பட்டு முஸ்லிமாக மரணித்தார். அவர்களுக்காக நபி அவர்கள் மதீனாவிலே காயிபு ஜனாசா என்று சொல்லுவோம், அப்படி தொழுகையையும் நடத்தினார்கள் என்ற வரலாற்றை நானும் நீங்களும் படிக்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, மக்காவிலிருந்து ஒரு அந்நிய நாட்டுக்கு சென்ற அந்த சஹாபாக்கள் அந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தவராக வாழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்காமல் தான் இந்த நாட்டிலே வாழ வேண்டும், இந்த பூமியிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை மறைக்காமல் அதை அப்படியே எடுத்து சொன்னார்கள் என்றால்
மாற்று மதத்தவர்கள் வாழுகின்ற சமூகத்தில் நாங்கள் ஒரு அங்கத்தவனாக இருக்கிறோம் என்றால் எங்களுடைய கடமை என்ன தெரியுமா? இஸ்லாமிய அடிப்படைகளோடு, இஸ்லாமிய தனித்துவங்களோடு, மார்க்க விழுமியங்களோடு அவர்களோடு வாழ வேண்டும். எங்களுடைய ஈமானை பார்த்து, எங்களுடைய இஸ்லாமிய உணர்வை பார்த்து, இஸ்லாத்தின் தனித்துவமான வழிகாட்டல்களை பார்த்து அவர்களும் இஸ்லாத்துக்கு வருகின்ற அளவுக்கு பாடமுள்ள சமூகமாக, படிப்பினையுள்ள சமூகமாக வாழ வேண்டுமே அல்லாமல் மாற்று மதத்தவர்களை வெல்வதற்காக, மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தை வெற்றி கொள்வதற்காக, அவர்களிடத்தில் இடம் பிடிப்பதற்காக இஸ்லாத்தை விட்டு கொடுக்க கூடாது. இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து விடக்கூடாது. இஸ்லாத்தின் தனித்துவங்களை அழித்து விடக்கூடாது என்ற அழகான வழிகாட்டலை மாற்று மதத்தவர்கள் என்ற சமூகத்தோடு வாழுகிற முஸ்லிமுக்கு இஸ்லாம் அடிப்படையாக சொல்லித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் மக்காவிலே இருக்கிற காலம், மக்காவிலே முஷ்ரிக்குகளுடைய அநியாயம் தாங்க முடியவில்லை, அவர்களுடைய கொடுமை தாங்க முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நான் இந்த மக்காவிலிருந்து வெளியேறி ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்று அவர்கள் வெளியேறி செல்லுகின்ற நேரம் பர்குல் கிமாத் என்ற இடத்தை அடைகிறார்கள். அந்த இடத்தை அடைகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை இப்னு தகினா என்பவர் சந்திக்கிறார். சந்தித்து கேட்கிறார், அபூபக்கரே நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், மக்கத்து முஷ்ரிக்குகளால், இணை வைப்பாளர்களால் நிம்மதியாக வாழ முடியாது, எனவே நான் மக்காவை விட்டுவிட்டு போகிறேன் என்று சொன்ன பொழுது இப்னு தகினா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர், பண்பாடுள்ள மனிதர், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிற, ஏழைகள் கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கிற, அடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கின்ற உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர் மக்காவை விட்டுவிட்டு போகக்கூடாது, நீங்கள் மீண்டும் என்னோடு மக்காவுக்கு வாருங்கள், நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று மீண்டும் அழைத்து செல்கிறார்கள். மக்காவுக்குள் அழைத்து சென்று மக்கத்து தலைவர்களை எல்லாம் சந்தித்து இப்னு தகினா சொல்கிறார், அவர் அன்றைக்கு முஸ்லிமாக இருக்கவில்லை. அவர் சொல்கிறார், அபூபக்கருக்கு நான் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன், அவருடைய விடயத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை வைக்கிற பொழுது அபூபக்கர் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வீட்டோடு இருக்கிற நேரம் தொழ வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அதே நேரம் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு இஸ்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முத்தத்திலே தொழுகின்ற ஒரு இடத்தை உருவாக்கினார்கள். மக்கத்து முஷ்ரிக்குகளும் இஸ்லாத்தின் விரோதிகளும் தன்னை பார்க்கின்ற அளவுக்கு படைத்தவன் ரப்புக்கு மாத்திரம் சுஜூது செய்து வணங்கி இஸ்லாத்தின் தனித்துவத்தை காட்டினார்கள். அன்பாண்டவர்களே, மக்கத்து முஷ்ரிக்குகள் அதை தாங்க முடியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தனித்துவமான இந்த தஅவா முறையை பார்த்து, இஸ்லாமிய பற்றை பார்த்து, அப்பாவி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களே என்பதை கண்டு உள்ளத்தால் பயந்து போன அந்த இணை வைப்பாளர்கள் இப்னு தகினாவிடத்தில் சென்று, அபூபக்கருக்கு மக்கள் பார்வையில் தொழ வேண்டாம் என்று சொல்லுங்கள், வீட்டுக்குள் தொழச் சொல்லுங்கள். அப்படி சொன்ன பொழுதோ இப்னு தகினா அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு? இப்னு தகினாவே, அல்லாஹ்வுடைய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் என்னுடைய கடமையை செய்வேன். சமூகத்தில் ஒரு அங்கத்தவராக வாழ்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தனித்துவத்தை காட்டி, ஒரு முஸ்லிமுடைய தனித்துவத்தை காட்டி, அடுத்த மனிதர்களுக்கு இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்கு சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருந்து அழகாக வழிகாட்டினார்கள் என்றால், இந்த வரலாற்று நிகழ்வு எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருகிற பாடம் என்ன உறவுகளே? முஸ்லிமாக இருந்து கொண்டு மாற்று மதத்தவர்கள் என்ற அந்த சமூகத்தோடு நாங்கள் வாழுகிறோமா? எங்களுடைய இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தின் அடிப்படைகளை அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய நடத்தைகள் அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும். மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தை விட்டு கொடுத்து வெல்ல முயற்சி செய்யாமல்,
இஸ்லாத்தின் தனித்துவங்களை காட்டி, இஸ்லாத்தின் பெருமதியை காட்டி அவர்களுடைய உள்ளத்தை வெல்ல முடியுமாக இருந்தால், இதுதான் மாற்று மதத்தவர்கள் என்ற சமூகத்தில் அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிமுக்குள்ள அடிப்படை என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலம் நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மாற்று மதத்தவர்கள் என்ற சமூகத்தோடு வாழுகிற ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் மும்தஹினாவுடைய 8-9 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். எப்படி? லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும். உங்களுடைய மார்க்க விஷயத்திலே உங்களோடு யுத்தம் புரியாமல், உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் உங்களை மதித்து வாழுகிறார்களே மாற்று மதத்தவர்கள், அவர்களோடு அன்தபர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதையும், வதுக்ஸிது இலைஹிம், அவர்களோடு நீங்கள் நீதமாக நடப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்க மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். முஸ்லிமாக இருந்தாலும் காஃபிர் மாற்று மதத்தவராக இருந்தாலும் அவர்களோடு நீதமாக நடப்பவர்களைத்தான், நியாயமாக நடப்பவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறானே. இதிலிருந்து பெறுகிற பாடம் என்ன? மாற்று மதத்தவர்களோடு வாழுகிறோம், அந்நிய மதத்தவர்களோடு வாழுகிறோம். அவர்கள் எங்களை எதிர்க்கவில்லை, எங்களை நாட்டை விட்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கவில்லை. எங்களை மதிக்கிறார்கள், எங்களை முஸ்லிமாக வரவேற்கிறார்கள், அவர்களுடைய நாட்டிலே வாழுகிற இடத்தை தந்திருக்கிறார்கள் என்றால், நல்லது என்று வந்துவிட்டால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நலவுகளையும் அவர்களுக்கும் செய்ய வேண்டும் ஒரு முஸ்லிம் என்ற வழிகாட்டலை காட்டித் தருகிறது. ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மாற்று மத சகோதரருக்கும் இடையிலே ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு இடத்தகராறு, ஒரு சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு குழப்பம் வந்துவிட்டால் அந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிற ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த இடத்திலே முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா என்று பார்க்கக்கூடாது. யார் பக்கம் நீதி இருக்கிறது, யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். முஸ்லிமின் பக்கம் நியாயம் இருந்தால் முஸ்லிம் பக்கம் இருந்து நியாயத்தை பேச வேண்டும். ஆனால் மாற்று மதத்தவருடைய அந்நிய சகோதரரிடத்தில் நியாயம் இருந்தால், தன்னுடைய முஸ்லிம் சிறைச்சாலை சென்றாலும், தன்னுடைய முஸ்லிம் பாதிக்கப்பட்டாலும், நியாயம் மாற்று மதத்தவரிடத்தில் இருக்கிறதா, அந்நிய சகோதரரிடத்தில் இருக்கிறதா, அவருக்கு நீதி செலுத்த வேண்டும், நியாயம் செலுத்த வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டலை காட்டித்தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நபித்தோழருக்கும் ஒரு யூதனுக்கும் இடையில் ஒரு இடத்தகராறு, ஒரு சொத்து தகராறு ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே நபித்தோழர் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, இந்த யூதன் என்னுடைய இடத்தை பறித்து கொள்ள பார்க்கிறார், என்னுடைய சொத்தை அபகரிக்க பார்க்கிறார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய இடம், என்னுடைய சொத்து என்று சொன்ன அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், இது உன்னுடைய சொத்து, இது உன்னுடைய இடம் என்பதற்கு 2 சாட்சிகள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், என்னிடத்தில் 2 சாட்சிகள் இல்லை, ஆனால் இந்த இடம் என்னுடையதுதான், இந்த சொத்து என்னுடையதுதான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வாதியான உன்னிடத்தில் சாட்சி இல்லை என்றால், வழக்கு பதிவு செய்த உன்னிடத்தில் சாட்சி இல்லை என்றால், பிரதிவாதியாக வந்திருக்கிற அந்த யூதன் சத்தியம் செய்வான் என்றார்கள். யூதனை பொறுத்தவரையில் அவனும் அல்லாஹுவை நம்பியவன் தான், ஆனால் முஸ்லிம் அல்ல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த யூதன் சத்தியம் செய்வான். அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அவன் பொய் சத்தியம் செய்து என்னுடைய இடத்தை பறித்து கொள்வானே, என்னுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வானே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னிடத்தில் சாட்சி இல்லை என்றால் அவன் சத்தியம் செய்து சொத்தை எடுப்பான். அவன் பொய் சத்தியம் செய்து சொத்தை பறித்தால் மறுமையிலே அல்லாஹ்வை கோபப்பட்டவனாக சந்திப்பான் என்று எச்சரிக்கை செய்தார்கள்.
இந்த நபிமொழி எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன? ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு யூதனுக்கும் இடையில் காணித்தகராறு, இடத்தகராறு, சொத்து பிரச்சனை வருகிற பொழுதோ அல்லாஹ்வுடைய தூதர் யூதனுக்கு சார்பாக அந்த சட்டத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம் சகோதரர்களே. எனவே மாற்று மத சகோதரர்களோடு சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிம் மாற்று மதத்தவர்களின் பக்கம் நியாயம் இருந்தால், நீதம் இருந்தால் அதைத்தான் நிறைவேற்ற வேண்டும், நீதி செலுத்த வேண்டும் என்கிற வழியை காட்டித் தருகிறது. ஒரு மாற்று மத சகோதரன் வாகன விபத்தில் சிக்குண்டு பாதையில இரத்தமோட தவிக்கிறானா, அவன் மாற்று மதத்தவன் தானே என்று கணக்கெடுக்காமல் போகக்கூடாது. மாறாக அவனை வைத்தியசாலைக்கு கொண்டு போய் மருத்துவம் செய்வதற்கு மனிதநேயத்தோடு நடப்பவன் தான் முஸ்லிம். பக்கத்து வீட்டிலே ஒரு மாற்று மத சகோதரர் இருக்கிறார் என்றால் தன்னுடைய வீட்டின் விசேட நிகழ்வுகளில் அவனுக்கு உணவு கொடுப்பதும் அவனை பராமரிப்பதும், பக்கத்து வீட்டுக்காரன் மாற்று மதத்தவராக இருந்தாலும் அவரை மதிக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு இஸ்லாம் சமூகத்தில் அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிமுக்கு அழகான வழிகாட்டலை காட்டி தந்திருக்கிறது. ஒரு முஸ்லிமான ஒரு மாற்று மத சகோதரனுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது, கடனுதவி செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம். பொருளுதவி செய்யலாமா என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம். அன்பாண்டவர்களே, இந்த அளவுக்கு மனிதநேயத்தையும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு காட்டித் தருகிறது என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்திலே ஒரு ஒட்டகத்தை அடகுமானமாக எடுக்கிறார்கள், கடனாக வாங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் தந்தது போன்ற ஒட்டகம் இருக்கவில்லை திருப்பி கொடுப்பதற்கு. இந்த நேரத்தில் அந்த யூதன் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்து காரசாரமான வார்த்தைகளை பாவித்து, கடுமையான சொற்பிரயோகங்களை பாவித்து கடனை திருப்பி கேட்கின்ற நேரம் நபித்தோழர்கள் அந்த யூதனை தடுக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? யூதன் அவன் கடன் தந்தவன், அவனுக்கு பேசுகிற உரிமை இருக்கிறது, அவனை பேசுங்கள், தடுக்க விடாதீர்கள் என்று யூதனுடைய உரிமையை எடுத்து கொடுத்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, மாற்று மதத்தவர்களோடு சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிம் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு மாற்று மதத்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். மாற்று மதத்தவர்கள் விடயத்தில் நீதமாக நியாயமாக நடக்க வேண்டும். உலக நலவுகள் என்று வருகிற பொழுது மாற்று மதத்தவர்களுக்கும் அந்த நலவை செய்ய வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை காட்டித்தந்த மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, ஹைபர் யுத்தம் முடிவடைகிறது. புகாரியிலே 4248 இலக்க செய்தியை பாருங்கள். என்ன சொன்னார்கள்? ஹைபர் யுத்தம் முடிவடைகிறது, முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள், யூதர்கள் தோல்வி அடைகிறார்கள். ஹைபர் பிரதேசம் ஈத்த மரங்கள் நிறைந்த பிரதேசமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செய்தார்கள்? அந்த ஈத்த மரங்களை எல்லாம், அந்த தோட்டங்களை எல்லாம் யூதர்களுக்கே கொடுத்தார்கள். யூதர்கள் அதிலே விவசாயம் செய்வார்கள், அதில் அரைவாசி லாபம் முஸ்லிம்களுக்கு கிடைக்கும் என்று யூதர்களையும் தன்னுடைய சமூகத்தில் ஒரு அங்கத்தவராக எடுத்து வாழுகின்ற உரிமையை கொடுத்து பொருளாதார உரிமையையும் கொடுத்தார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, இப்படிப்பட்ட உச்சகட்ட மனிதநேயத்தை காட்டித்தந்த மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நபிகளாருடைய காலத்தில் யூதர்களை போன்று இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோடு ஈடுபட்டவர்கள் தான் முனாஃபிக்குகள் என்பவர்கள். அவர்களுடைய தலைவராக இருந்தவன் தான் அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லப்படுகின்ற அவன். அன்பார்ந்தவர்களே, அப்துல்லா இப்னு உபை மரணித்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? அவனுக்காக தோண்டப்பட்ட அந்த கபருக்கு பக்கத்திலே சென்றார்கள். புகாரியிலே 1350 இலக்க ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவனை எடுத்து கபருக்குள் வைக்கப்பட்ட
அந்த அப்துல்லா இப்னு உபையை எடுத்து முனாஃபிக்குகளின் தலைவன், நயவஞ்சகனின் தலைவன், அல்லாஹ்வுடைய தூதர், மதீனத்து மாமனிதர், இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர் என்ன செய்கிறார்கள்? அந்த முனாஃபிக்கை, நயவஞ்சகனை எடுத்து தன்னுடைய காலிலே வைத்துக்கொண்டு தன்னுடைய எச்சிலை தொட்டு அவன் மீது தடவுகிறார்கள். அதன் பிறகு தன்னுடைய மேலாடை, ஜுப்பா என்று சொல்லுவோம், தோப்பு என்று சொல்வோம், அதை கலட்டி அந்த நயவஞ்சகனுக்கு அணிவித்து மீண்டும் கபருக்குள் வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற நிகழ்வை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன? இஸ்லாத்தின் விரோதி முனாஃபிக்காக இருந்தாலும், முஸ்லிமை போன்று காட்டி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாலும், மரணத்துக்கு பின்னால் அவனை முறையாக கண்ணியப்படுத்துகின்ற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்றால், மாற்று மதத்தவர்களோடு சமூக அங்கத்தவனாக வாழுகிற ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும். பாருங்கள், அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் ஒரு முஷ்ரிக்காவாக, ஒரு இணை வைத்த பெண்மணியாக இருக்கிற நிலையில் அஸ்மா ரலியல்லாஹு இடத்திலே வருகிறார்கள். புகாரியிலே 2660வது இலக்க செய்தி. அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், கதிமத் அலைய உம்மி வஹிய முஷ்ரிகா ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய காலத்தில் என்னுடைய தாயார் இணை வைத்த நிலையில் என்னிடத்தில் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூரிடத்தில் சென்று நான் ஃபத்வா கேட்டேன், மார்க்க தீர்ப்பு கேட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, அவரோ இஸ்லாத்தை வெறுத்த நிலையில் என்னிடத்தில் வந்திருக்கிறார், அவரோடு நான் சேர்ந்து நடக்கலாமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? உன்னுடைய தாய் ஒரு இணை வைப்பாளியாக இருந்தாலும், ஒரு முஷ்ரிக்கத்தாக இருந்தாலும், சிலி உம்மக்கி, உன்னுடைய தாயை சேர்ந்து நட, உலக விவகாரத்தில் மதித்து நட என்கிற அழகான வழிகாட்டலை காட்டித் தந்தார் என்றால், மாற்று மதத்தவர்களோடு சமூகமாக வாழுகிற நானும் நீங்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே, உங்களுடைய நெருக்கமான உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற நபிகளாரை பொதுப்படையாக மார்க்கத்தை சொல்லுமாறு ஏவுகின்ற அந்த வசனம் இறங்கிய பொழுது, சூரத்து ஷுஆராவுடைய 214வது வசனம் இறங்கிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் அழைத்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரையும் சொல்லி சொல்லி அழைத்தார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா பனி கஅப் இப்னு லுஐ, கஅப் இப்னு லுஐயின் வம்சத்தினரே, நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கஅப் மினா முர்ரத் இப்னு கஅபின் சந்ததியினரே, நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். அப்து ஷம்ஸ் கிளையார்களே, உங்களை நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். அப்து மனாஃப் கிளையார்களே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹாஷிம் கிளையார்களே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிஃபின் வம்சத்தவர்களே, அவர்களுடைய பிள்ளைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நீ உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். ஏன்? மறுமை நாளையில் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியாது என்று எல்லோருக்கும் சொன்ன அறிவுரையை தன்னுடைய மகளுக்கும் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? முன்னே இருப்பவர்கள் எல்லோரும் காஃபிர்கள், முஷ்ரிக்குகளாக இருப்பவர்கள், இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைர அன்னலக்கும் ரஹிமன் சஅபுல்லுஹா பிபலாலிஹா என்றார்கள். எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் என்ற உறவு வராவிட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் இடையில் இரத்த உறவு இருக்கிறது, சொந்த பந்தம் என்ற உறவு இருக்கிறது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த உறவு முறையை நான் நலைக்க வேண்டிய விதத்தில் நடைத்துக் கொள்வேன், ஈரப்படுத்த வேண்டிய விதத்தில் ஈரப்படுத்திக் கொள்வேன், அதை குளிர்ச்சி பரவப்படுத்த வேண்டிய விதத்தில் குளிர்ச்சிப்படுத்திக் கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே 204வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால்,
அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குடும்ப உறவுகள், எங்களுடைய இரத்த உறவுகள், அவர்கள் இஸ்லாத்திலே இல்லை, மாற்று மதத்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், மாற்று மதத்தவர்களோடு அந்நிய சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழுகிற நானும் நீங்களும், அவர்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு உறவை பேண வேண்டும், உறவை கட்டி காக்க வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிமுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற நானும் நீங்களும் முஸ்லிம் என்ற அடிப்படையில் சமூகத்தில் அங்கத்துவம் வைக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்து கொண்டு, மாற்று மதத்தவர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு, இஸ்லாமிய அடிப்படைகளை பேணிக்கொண்டு, இஸ்லாமிய தனித்துவங்களை காத்துக்கொண்டு, உலக விவகாரங்களில் அவர்களுக்கு செய்கின்ற எல்லா கடமைகளையும் செய்வதன் மூலம் சமூக கடமைகளை சரியாக செய்கின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.